ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கி வித் கவிராஜ். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி இட்லி, தோசை, சாதம் அதுக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு புதினா கொத்தமல்லி சட்னி சிம்பிளாக அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சட்னி செய்கிறதுக்கு நமக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, வர கொத்தமல்லி. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரியணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சிருங்க. இதை அது நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 2 பல் பூண்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு 2 நிமிஷம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வச்ச கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் நான். ஒரு சின்ன துண்டு புளி அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா கொத்தமல்லி, புதினாவும் நல்லா வதங்கி வந்துடும். நான் சொன்ன மாதிரி இந்த சட்னி செய்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு இவ்வளோ தான் பொருட்கள் தேவை. ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தை செஞ்சு முடிச்சிடும் அந்த சட்னி சட்டுன்னு. ஸோ அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். ரொம்ப சுருள வதக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் 2 ஓட்டு ஓட்டிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்த்திங்கன்னா வந்து அந்த பருப்பு வகையெல்லாம் அறப்படாது. அதனால் முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வழக்கம் போல் கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு வந்து கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய், வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. கொத்தமல்லி புதினா மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மற்ற பொருட்கள்லாம் நம்ம வீட்டிலையே இருக்கும். அதனால் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சலாம். இட்லி, தோசை, சாதத்தில் கூட நீங்கள் இந்த எண்ணெய் ஊற்றி இந்த சட்னி வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் சேர்க்காத அந்த கொத்தமல்லி சட்னியை ஒரு வாட்டி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.